என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு கோவம் வராதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு மட்டும் கோவம் வந்தது. கோவம் எல்லாரோட லைஃப்லயும் கோவம் அப்படிங்கிறது அந்த லைஃப்ப பிரிக்கக்கூடிய அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 5 அறிவு உள்ள அனிமல்ஸுக்கே கோவம் வரும். அப்படின்ற பட்சத்துல நம்ம 6 அறிவு உள்ளவங்க நம்மளுக்கு கோவம் வராதா? கண்டிப்பா எல்லாருக்குமே கோவம் வரும். என்னன்னா, அத எந்த அளவுக்கு கோவத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. கோவம் வர்றது பெரிய விஷயம் இல்ல. அதை வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெளியில இருக்கிற டென்ஷன் இல்ல யாராச்சும் நம்மள டென்ஷன் பண்ணிட்டா, அந்த கோவத்த எடுத்துட்டு வந்து நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்துவோம் மெயினாயும். எனக்கெல்லாம் கோவம் வந்ததுன்னா வீடு இல்ல ஊரே 2 ஆயிடும். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வரும். அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கோவமா இருந்தா வார்த்தைய விடாதீங்க. செகண்டு வயிறு ஃபுல்லா தண்ணி குடிங்க. இல்ல ஏதாச்சும் சாப்பிடுங்க. 3வது அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிருங்க. அந்த இடத்த விட்டு முதல்ல நீங்க வெளியில எங்கேயாச்சும் போயிருங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா இன்னும் கோவம் அதிகமா தான் ஆகும். இன்னும் டென்ஷன் அதிகமா ஆக அது வேற விதமா போய் முடியும். ஒருத்தருக்கு எவ்வளவுதான் கோவம் வந்தாலும் அத கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம நிதானத்துல இல்லன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நிதானத்துல இல்லாதப்ப, அவங்க கோவம் வந்ததுன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நார்மலா எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, நம்மளுக்கு கோவம் வந்தா, அத மத்தவங்க மேல காட்டுறது தான் ஃபர்ஸ்ட்டா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோதான் கோவமா இருந்தாலும், அத நம்ம காம் டவுன் பண்ணணுமே தவிர, அத மத்தவங்க மேல காட்டக்கூடாது. கோவம் வந்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்றதுக்கு சொன்னேன். கோவமே அந்த அளவுக்கு வராம இருக்கணும்னா என்ன பண்றது? நானே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப உர்ருன்னு தான் இருப்பேன். எதுக்குமே அந்த அளவுக்கு சிரிக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாரி ரொம்ப கோவமா தான் இருப்பேன். அந்த அளவுக்கு சிரிக்க மாட்டேன். அந்த மாரி இருந்தப்ப, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சட்டுன்னு கோவம் வரும். எதுக்கு கோவப்படுறேன்னே தெரியாது. ஆனா டக்குன்னு கோவம் வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அத நானே ரியலைஸ் பண்ணேன். நம்ம ஏன் சும்மா கோவப்படுறோம்? இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கோவப்படுறதுனால நம்மளுக்கு தான் டென்ஷன் இன்னும் அதிகமாகுது தவிர, வேற ஒண்ணும் இல்ல. நம்மளோட ஹேப்பினஸ்ன்னு பார்த்தா, அப்போ அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி யோசிச்சதுக்கு அப்புறம், நானே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கினேன். என்னோட லைஃப் ஸ்டைல்ல நானே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கினேன். நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன மூவ்மெண்ட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணணும். ஒரு ஹேப்பியா என்ஜாய் பண்ண கத்துக்கணும். ஆவாத மருமக கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம் அப்படிங்கிற மாரி, நம்ம அதிகமா டென்ஷனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலே, யார் எது பண்ணாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோவம் வரும். சோ முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாம இருங்க. அப்படியே கோவம் வந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ண பாருங்க. தேங்க் யூ.